வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் இன்று மதியம் 1 மணி அளவில் ஏற்பட்ட தொடர் பயங்கர நிலநடுக்கங்களால் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் நிலநடுக்கம் 7.7 ரிக்டர் என்ற அளவிலும், இரண்டாவது நிலநடுக்கம் 6.4 என்ற அளவிலும் பதிவாகியுள்ள நிலையில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். மாநில நிதிநிலைக்கான நிதி ஆதாரம் குறித்து தில்லி முன்னாள் முதல்வரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான அதிஷி கேள்வி எழுப்பியுள்ளார். பட்ஜெட்டில் காட்டப்பட்டுள்ள பணம் எங்கிருந்து வருகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும், பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை எனவும் பாஜக அரசை அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை இன்று ஒரு நாள் இடைநீக்கம் செய்து பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று முயற்சித்த நிலையில் முன்பே அனுமதி பெறாததால் அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த விரோதிகள் துடிப்பதாக சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறும் கொலை கொள்ளை நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி தமிழக காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுவதாகவும், அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு திமுக அரசு அனுமதி வழங்குவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சர்வாதிகார போக்குடன் திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் அதிமுகவினரை வெளியேற்றியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா மற்றும் திமுகவுக்கு இடையே மட்டுமே போட்டி என கட்சி பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தாவேகாவின் முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், ஜிஎஸ்டியை சரியாக வாங்கிக் கொள்ளும் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகா தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே திமுக மற்றும் தாவேகாவுக்கு இடையே மட்டுமே போட்டி என விஜய் பேசியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். 2026 உண்மையான போட்டி அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையேதான் எனவும் அவர் கூறியுள்ளார். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.